நெக்லஸ் மேக்கிங்க்கு நான் வந்து யூஸ் பண்ண என்கிட்ட ஆல்ரெடி டெய்லரிங்க்கு நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிற ஷீட் வந்து என்கிட்ட இருக்குது. இது என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஷீட்டு. இது வந்து ஒரு பக்கம் அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பசைப்பகுதி மாதிரி இருக்கும், இதில் வந்து நம்ம அயர்ன் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து கிளாத்தோட அப்படியே மெர்ஜ் ஆகிக்கும் நமக்கு. ஸோ நம்ம இப்போ டிசைன் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த அயர்ன் பண்ணுற பக்கம் பசை பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் தான் ஒட்டி நம்ம டிசைன் பண்ணுவோம். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்ததுனால நான் வேக் ஷீட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு நெக்லஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெக்கோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 to 5 இன்ச் நெக்கு மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் 5 இன்ச் இருக்கு இல்லையா, 5 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்த இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கர்வியாக ரொம்ப பெரிய நெக்லஸ் ஆரம் மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் இங்கே வரைச்சிக்கிட்டு ஸோ ஃபுல் நெக்லஸுக்கும் ரவுண்டு அப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து அவ்வளோ பெருசுலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த 5 இன்ச் ஹைட்லேருந்து இந்த இடம் இப்படி ஒரு கர்வியாக நம்ம போட் நெக்லாம் சொல்லுவோம்ல, அந்த கர்வி ஷேப்பில் நமக்கு நெக்லஸ் இருந்ததுன்னா போதும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் கேப் விட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு 1 இன்ச் கேப்பு. ஷீட்டை வந்து நான் 2ஆக தான் மடக்கியிருக்கேன். இது டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் விட்டுட்டேன். ஓகேவா? விட்டுட்டு ஏன் அந்த 1 இன்ச் விட்டுருக்கேன்னா இங்கேருந்து இந்த மாதிரி அந்த 1 இன்ச் கேப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் கையால் ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன். இது எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்குது, 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்குது. சேம் 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த பக்கமும் இது வரணும் இல்லையா. இப்படி நீங்கள் பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னாவே டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த லைன் தெரியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த லைன் தெரியும் போது இந்த லைன் மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஓகேவா. இப்போ இதோட மொத்த அளவு எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வாக் த்ரோன்னு சொல்லுவோம். இது மேலே அந்த லைன் மேலேயே நம்ம வரைஞ்சிக்கிட்டு வச்சு டெய்லரிங் டேப்பை வச்சு பார்த்துட்டே போனோம் அப்படின்னா 6, 7, 7.25 இருக்குது. இப்போது 7.25 இன்ச் வந்து நம்ம நெக்கில் வச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் நெக்கில் ரவுண்டாக அப்படி வச்சு பார்த்துட்டு 7.25 வந்து அந்த நெக்கோட எட்ஜில் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்கு இப்படி இருக்குது அப்படின்னா கழுத்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் இந்த இடத்துல தான் இந்த நெக்லஸ் மாதிரி இருக்கிறத நம்ம வைக்க போகிறோம். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 7.25 இன்ச் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இது வந்து நான் ரஃபாக வரைஞ்சி எனக்கு சின்னதாக பாப்பாக்காக ஒரு டிசைன் நான் பண்ண போகிறேன், அதுக்காக நான் பண்ணது. உங்களுக்கு அதே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. என்ன இன்ச்சு தேவையோ இந்த ஷோல்டர் இது வந்து நெக்கோட இந்த வளைவு, இது வந்து லெஃப்ட் வளைவு, இது லெஃப்ட் இது ரைட்டுனா இந்த வளைவுலேருந்து இந்த வளைவு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் வேணும், நடுவில் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி இதுக்கு ஒரு கர்வி ஷேப் வரைஞ்சி இதில் தான் நம்ம வந்து பண்ணணும். இதுதான் இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ்.